உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கல்லிடைக்குறிச்சி பெரிய ஜும்மா பள்ளிவாசல் புதிய கட்டட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் தலைமை இமாம் முஹிபுல்லா கிராஹத் ஓதினார். கல்லிடைக்குறிச்சி முஸ்லிம் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவரும் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் கட்டட கமிட்டி தலைவருமான ஹாஜி முகமது முஹைதீன் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார். கல்லிடைக்குறிச்சி முஸ்லிம் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொருளாளரும் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் கட்டட கமிட்டி இணை செயலாளருமான ஜனாப் முகமது ஜாஹிர் மற்றும் கல்லிடைக்குறிச்சி முஸ்லிம் வெல்ஃபேர் அசோசியேஷன் செயலாளரும் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் கட்டட கமிட்டி இணை செயலாளருமான ஜனாப் மன்னான், பெரிய ஜும்மா பள்ளிவாசல் கட்டட கமிட்டி பொருளாளர் ஜனாப் மைனர் ஷேக் மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருச்சி சென்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இயக்குனரும் விஞ்ஞானியுமான பேராசிரியர் டாக்டர் ஷாகுல் ஹமீது மற்றும் சென்னை IFT துணைத் தலைவர் டாக்டர் ஹபீப் முகமது ஆகியோர் சிறப்பு சொற்பொழிவாற்றினர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் சுமையா சிறப்புரையாற்றினார். திறப்பு விழாவில் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக அப்துல் மஜீத் மற்றும் முத்தவல்லி அனைவரையும் வரவேற்றனர். சந்தோஷம் அனைவருக்கும் உண்டாகட்டும். கண்ணியமான பெரியோர்களே, இன்று இந்த பழமையான பள்ளிவாசலை இணைந்து ஒரு புதிய கட்டடத்தை உருவாக்கியிருக்கிறோம். சுமார் 90 லட்சம் பணம் செலவு செய்து இந்த கட்டடத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த கட்டடத்தில் தொழுகை மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை இங்கு செய்ய இருக்கிறோம். மருத்துவ உதவி, வேலைவாய்ப்பு, மற்றது என்ன படிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பெரிய அறிஞர்களை கூட்டு வந்து ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். மருத்துவ முகாம்கள் நடத்த இருக்கிறோம். கண் சிகிச்சை முகாம் நடத்த இருக்கிறோம். இன்று இந்த விழாவுக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி முடிக்கிறேன். இந்த கட்டட கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது சொல்லுவார்கள் சில. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய புதிய கட்டிட திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த டாக்டர் KVS ஹபீப் முகமது சார் அவர்கள் இப்போது ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். இந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அழகாக நேர்த்தியாக இது கட்டப்பட்டிருக்கிறது, விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு முஸ்லீம் அல்லாதவர்களுடன் எல்லா தரப்பினரையும் அழைத்து அவர்களுக்கு இவர்கள் கண்ணியம் செய்ய, இவர்களுக்கு அவர்கள் கண்ணியம் செய்ய என்ற ஒரு நல்லிணக்க ஒரு சூழ்நிலையையும் இந்த நிகழ்ச்சியில் என்னால் பார்க்க முடிந்தது. ஆகவே மிக ஆரவாரமாகவும் குதூகலிப்போடும் மக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை கண்டு சொல்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த பள்ளியை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மிக சுறுசுறுப்பானவர்கள், ஆர்வமாக உழைக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய திருப்திக்காக மட்டுமே பணியாற்றக்கூடியவர்கள். வேறு எந்த நோக்கமும் அவரிடத்தில் இல்லை என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது.